அல்லாமல் மீட்பரில்லை, உம்மை போல் தேவனில்லை, உம்மை அல்லாமல் மீட்பரில்லை. பரிசுத்த நீரே, மகத்துவ நீரே, ஜீவிக்கும் தேவன் நீரே. பரிசுத்த நீரே, மகத்துவ நீரே, ஜீவிக்கும் தேவன் நீரே. எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் இந்த பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே, உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் இந்த பூமியில் பாக்கியவான்கள். ஆண்டவரால் ஒரு மனிதனை ஒரே நாளைக்குள்ள ஒரு பரிபூர்ண பரிசுத்தவானாக ஆக்க முடியுமா? முடியாதா? இஸ்ரவேல் மக்களை எகிப்தில் இருந்து கானானுக்கு கொண்டு போகணும். ஆண்டவர் நினைத்தாச்சுன்னா ஸ்தோத்திரம் 40 நாள்ல ரொம்ப சீக்கிரமா கொண்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யலை. ஆண்டவர் நினைச்சாச்சுன்னா God is able to sanctify his people within a second, but he will not do so. ஆண்டவர் ஒரு மனிதனை முற்றிலும் பாவமில்லாத என ரட்சித்துட்டார். மாற்றங்கள் வந்துவிட்டது. ஆனாலும் அவனுக்குள் இன்னும் ஒரு பரிபூரணத்தை உருவாக்குவதற்கு சில ப்ராசஸ் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யாத்திராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் போது, தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருக, பாருங்க, தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே, நான் உன் எதிராளியாகிய கானானியரை ஒரே வருஷத்தில் உன்னை விட்டு உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன் நடுவில் இருந்து அவர்களை என்ன செய்வேன்? துரத்தி விடுவேன். ஒரே நாள்ல ஒரே வருஷத்துல துரத்தி விட அவரால் முடியும். அப்படி துரத்தி விட்டால் ஸ்தோத்திரம், தேசம் பாழாய் போய் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பாதபடி நீ விருத்தி அடைகிற வரைக்கும் என்று சொல்லும் போது, ஸ்தோத்திரம், இதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் ஒரே நாள்ல எல்லாமே அதை செய்து விட்டால், ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க விருத்தி அடைய மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஆண்டுடைய செயலை உணரக்கூடிய உணர்வு இருக்காது. காட்டு கழுதைகள் என்று சொல்லும்போது, காட்டு மிருகங்கள் என்று சொல்லும்போது, ஏதோ தங்க சொந்த காரியத்தினால, தங்க சொந்த சாமர்த்தியத்தினால இவைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற பெருமை உங்களுக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால நீங்கள் பலப்படும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது salvation is the pure gift of God, sanctification is the fruit of our dedication unto the Lord. அல்லேலூயா. ரட்சிப்பு உடைய கிரியை கல்வாரி சிலுவையில் இயேசு முடித்து விட்டார். பரிசுத்தமாகுதல் என்பதிலே நம்முடைய பங்கும் இருக்கு, தேவனுடைய பங்கும் இருக்கு. அல்லேலூயா. நீங்க கர்த்தரை தேடாமல், தேவ வசனத்தை தியானிக்காமல், பரிசுத்தாவிக்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் பரிசுத்தம் அடைய முடியாது. பரிசுத்தமாக்கிறவர் ஆண்டவர் தான். உங்களை பரிசுத்தமாக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, அவதான் பரிசுத்தமாக்கிறவர். ஆனால் நம்முடைய பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. Salvation is an instant transformation of God in a sinner who believes Jesus. But sanctification is the continual action of God, is the redeemed people of God. Hallelujah. ரட்சிப்பு என்பது பாவியாகி ஒரு மனிதனிடத்திலே தேவன் செய்யக்கூடிய ஒரு செயல். பரிசுத்தமாகுதல் என்பது ரட்சிக்கப்பட்ட மக்களில் தேவன் செயல்படுத்துகிற தொடர் செயலை காட்டுகிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒட்டு செடின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல செடியில் ஒரு கெட்ட செடி ஒட்ட வைக்கப்பட்டால் உடனடியாக அந்த
கெட்ட செடி முழுமையான நல்ல செடியாய் மாறுவதில்லை. நல்ல செடியில் இந்த ஒட்டு மாமரம், ஒட்டு இப்படி சில மரங்கள்லாம் பார்க்குறீங்க. இந்த நல்ல மரத்தினுடைய சாரம் முழுமையாக வந்து வளர்ந்து அது கனி கொடுக்க ஃபர்ஸ்ட் இயரில் உள்ள ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஸோ முழுமையான நல்ல மரத்தினுடைய சாரத்தை எப்பொழுது முழுமையாக ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுதுதான் அந்த ஒட்ட வைக்கப்பட்ட கிளை முற்றிலுமாய் நல்ல ஒலிவ மரத்தின் கனியை என்ன செய்யும்? கொடுக்கும். அப்படியான ஒட்ட வைக்கப்பட்ட இடத்துல நல்ல ஒட்ட வைக்கப்பட்டு நல்ல ஒலிவ மரத்தின் சாரத்தை எந்த அளவுக்கு உறிஞ்சி வளர்கிறதோ அந்த வளர்ச்சிக்கேற்றபடி அந்த காட்டு ஒலிவ மரத்தின் கனிகள் அது நல்ல கனிகளாக வருஷா வருஷம் மாறி என்ன செய்யும்? மாறும். இதுபோல நாம மோசமானவர்களாக இருந்தோம், நல்ல மரமாகிய கிறிஸ்துவோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நமக்குள்ள இந்த மாற்றம் கிராஜுவலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தேவ சாயலாக மாற்றுவது தேவனுடைய திட்டம். அதை அவர் செய்கிறார். அதற்காகவே பரிசுத்தாவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். God is working to fulfill his plan in every believers. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதை நிறைவேற்ற கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது இந்த வேலை அல்லது இந்த காரியத்தை செய்தார் என்றால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் தீர்மானித்தார், ஆதியிலே தீர்மானித்தார். ஸோ அதை நமக்குள்ள செயல்பட்டு கொண்டு வருகிறார். நம்முடைய ஹோல் லைஃப் டைம் என்பது இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் அளவும் நம்மை பரிசுத்தமாக்கி தேவ சாயலாக்கும் அந்த ப்ராசஸ் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த ப்ராசஸில் சில தோல்விகள் வரலாம், சில குறைவுகள் வரலாம், சில வீழ்ச்சிகள் வரலாம். அதெல்லாம் வரும்போது நாம் டிசப்பாயிண்ட் ஆகி கிறிஸ்துவை விட்டு விலகி போய் விடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு கூழாங்கல் அப்படியே வானத்திலிருந்து விழுவதில்லை. அது உருளையான நல்ல கரடு முரடெல்லாம் நீக்கப்பட்ட கல். அது எவ்வளவு ப்ராசஸை, எத்தனை மலைகளை தாண்டி இருக்கக்கூடும், எத்தனை கல்லுகளில் மோதி இருக்கக்கூடும். கூர்மையான கல் கூழாங்கல் ஆக முடியாது. தாவீது போய் கூழாங்கல்ல எடுத்தாது, பல நீரோட்டத்திலே அங்குமிங்கு மோதி அடித்து அது அப்படியே பாலிஷ் ஆகிறது. ஒரு கல் கூழாங்கல் ஆக்குவதற்கு சில ப்ராசஸ் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பட்டர்ஃப்ளையாய் பறந்து நல்ல கவர்ச்சிகரமான ஒரு ஸ்தோத்திரம் ஒரு பூச்சியாக பறப்பதற்கு அது சில ப்ராசஸை தாண்டி வருகிறது. அல்லேலூயா. ஒரு குழந்தை ஒரு தாயின் கற்பத்தில் வளர்ந்து உருவாகுவதற்கு ஆண்டவர் சில வாரங்கள் அங்கே அது சில ப்ராசஸை தாண்டி வளர்ந்து வருகிறது. முழுமையான பறப்பதற்கேற்ற வளர்ச்சி வரும்போது அது பறக்கிறது. ஒரு கட்டடத்தை கட்டுவது உடனே கட்டடம் ஒரே நாளில் எழும்புவதில்லை. ஒரு அழகான கட்டடத்தை இன்றைக்கு பார்க்கிறோம் என்றால் அந்த கட்டடத்துக்கான ப்ராசஸ் வேலைகள் தொடர்ந்து நடந்தன. அந்த என்ஜினியர் அதை செய்து கொண்டிருந்து ஒரு நாள் அது கம்ப்ளீட் ஆகும்போது இவ்வளவு அழகான பெரிய வீட்டை கட்டினாரா என்று ஆச்சரியப்படுகிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் சிறந்த நிபுணர். மோசமான நம்மை தேர்ந்தெடுத்து உருவாக்கி வருகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய மரம் ஒரே நாள்ல ஒரு இரவுக்குள்ளே தோன்றி கனி கொடுப்பதில்லை. அது பல ப்ராசஸை தாண்டி சின்ன செடி அப்படியே வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி திரளான கனிகளை கொடுக்கிற மரமாய் இருப்பது போல ஆண்டவர் நமக்குள்ளே இந்த கிரியை ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா. யுவர் ஹோல் டைம், லைஃப் டைம், அது ஒரு ப்ராசஸ். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? நம்மை பரிசுத்தமாக்கும் பணியை, நம்மை தேவ சாயலாக்கும் பணியை ஆண்டவர் ஏற்கனவே உன்னதத்தில் நினைத்திருந்தார். அதை ரட்சிப்பிலே ஆரம்பித்தார். கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால நான் முற்றிலும் தேறினேன் என்று யார் என்ன செய்யக்கூடாது? பவுல் தன்னை முற்றிலும் தேறின ஒரு பரிசுத்தவான் என்று ஒருபோது கருதவில்லை. பின்னானதை மறந்து
நாடுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.